ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ஸ்டிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணோம் அப்படின்னா பயாலஜி 720ல் 360 வந்து பயாலஜி. பட் அதுக்கப்புறம் காலேஜை டிட்டர்மினேஷன் பண்ண வேண்டியது கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 180 அவுட் ஆஃப் 180 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறது ஃபிசிக்ஸ். பட் நான் அந்த கெமிஸ்ட்ரியில் 176 இன் நீட்டில் எடுத்தேன். ஓகேவா? என்னோட ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்கோர் மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா 117. பட் என்னோட ஏப்ரல் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் 170, நீட் எக்ஸாமில் 176. அதை பற்றி தான் உன்னோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து உன்னோட நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரீநீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு டெஃபினெட்லி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உன்னோட ஸ்ட்ரென்த்து, நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீ பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறக்காமல் என்னோட 170+ மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரிக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், என்னோட மார்ச் மந்த்து ஸ்கோர் 118. நான் எழுதின கெமிஸ்ட்ரி மார்க்கில் என்னோட ஸ்கோர் வந்து 118. அதுதான் என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப் டு மார்ச் மந்த் வரையும். அப் டு நான் நீட்டு அந்த 1 இயர் ரிப்பீட் எடுத்து பண்ணல, அந்த 1 இயர் ரிப்பீட்டில் அந்த 1 இயர் ரிப்பீட்லேயுமே எனக்கு கெமிஸ்ட்ரி ஸ்கோர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 118 மார்க் தான் என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர். பட் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 170 மார்க்ஸ் எடுத்தேன் என்னோட கெமிஸ்ட்ரி மார்க்கில். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 15 டேஸில் 118லேருந்து 170 மார்க் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்னோட கெமிஸ்ட்ரி ஸ்கோர். என்னோட நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 176 அவுட் ஆஃப் 180. இதில் என்னென்ன நான் பண்ணேன், என்னென்ன பண்ணலை, ஸோ அதுதான் இந்த இதில் சொல்ல போகிறேன். நானும் உங்களை மாதிரி தான் என்னன்னு தெரியாமல் பிளாங்காக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பிளாங்காக இருக்கிற டயத்தில் என்னோட சார் எனக்கு கொடுத்த மோட்டிவேட், பயப்படாத இன்னும் 1 மந்த் இருக்குது, கண்டிப்பாக உன்னால் முடியும்ட்டு. ஸோ அவர் எனக்கு போட்டு கொடுத்த பிளானை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ, எலிமினேட் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, தயவு செஞ்சு இந்த 15 நாளில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ் படிக்காத. ஆர்கானிக்கை பொறுத்தவரை நான் இந்த ரியாக்ஷன் படிக்கல, இந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் படிக்கல, இந்த லெசனில் இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை படிக்கலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸையும் படிக்காது. எந்த ஒரு ரியாக்ஷனுக்கான வீடியோவும் பார்த்து குழம்பிக்காது. எந்த ஒரு கோச்சிங் சென்டரில் சொல்லக்கூடிய வீடியோஸை பார்த்து ஒரி பண்ணவே பண்ணாத. இதை ஃபஸ்ட்டு நீ அவாய்ட் பண்ணிடு. ரெண்டாவது, என்சிஆர்டியை மட்டும் இக்னோர் பண்ணிடாத தம்பி. ஓகேவா? என்சிஆர்டியை அப்படியே நான் கரைச்சி உனக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டியை அப்படியே கரைச்சி ஆர்கானிக்கை அப்படியே உன் கையில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ், இன்னுமே நான் பார்க்கல சார் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இப்போயே சேனலுக்குள்ளே போய்ட்டு கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12 லெசன்ஸில் மேக்ஸிமம் ஆர்கானிக் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆர்கானிக்கில் 16 கொஷின்மே நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு மொத்தமாக அப்படியே கரைச்சி கையில் கொடுத்துருக்கேன். அதை மட்டுமே படி. என்னோட நோட்ஸை மட்டுமே ஆர்கானிக்கு படி, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ எல்லாமே என்சிஆர்டியை கரைச்சி கையில் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு, குவிக் ஃபிசிக்கல் ஃபார்முலா ஷீட். ஃபிசிக்கலுக்கு நீ என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணுறியோ இல்லையோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்சிஆர்டியை நான் ஃபாலோ பண்ணலை, ஒத்துக்கிறேன். பட் நான் ஃபாலோ பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட குவிக் ஃபிசிக்கல் ஃபார்முலா ஷீட்டை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து ஒரு 10 பேஜஸ்க்கு நான் வந்து மொத்த கெமிஸ்ட்ரியையுமே வந்து கொண்டு வந்துட்டேன். கடைசி வரையும் அந்த 10 பேஜ் தான். டோட்டலாக இருக்கக்கூடிய 4 பார்ட் வால்யூமை சிங்கிள் 10 பேஜஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 10 பேஜஸில் எல்லாமே இருக்கும். ஆர்கானிக், ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக் எல்லாமே இருக்கும். அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியினுடைய பேஜஸ் 2.5 பேஜஸ்க்குள்ளே மொத்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியினுடைய ஃபார்முலா, கான்செப்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான ஃபார்முலா ஷீட்டை மேக் பண்ணாதவங்க இப்போயே மேக் பண்ணி லாஸ்ட் மினிட்ல போய் மேக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாது. ப்ரியாரிட்டிஸ், இப்போ நீ ஒன்று ரிவைஸ் பண்ணணும். இந்த 15 நாள் நான் இந்த லெசன்ஸை ரிவைஸ் பண்ணணும்னா உனக்கு நீயே வந்து ப்ரியாரிட்டி கொடு. இந்த லெசனுக்கு நான் கொடுக்கணும், இந்த லெசனுக்கு அடுத்து கொடுக்கணும், இந்த லெசனுக்கு 3வது கொடுக்கணும். அப்போ இந்த லெசனை நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த லெசன் வந்து எனக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே மறக்கக்கூடிய லெசன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நல்லா தரவாக இருக்கக்கூடிய லெசன்ஸை லாஸ்ட்டாக பார்க்கணும். என்னோட கான்செப்ட் அதான். ஏன்னா மறக்கக்கூடிய லெசன்ஸை நீ ஃபஸ்ட்டாக பார்த்துட்ட அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு அடுத்து உனக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் எக்ஸாம்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் உனக்கு டைம் கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு மறக்கக்கூடிய லெசன்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டே பார்த்துரு. நல்லா ஃபுல் டிப்பில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நீ பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்கலைனாலும் ஒன்று தான். ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். ஓகே, என்னோட ஃபைனல் ரிவிஷன் அப்போ நான் போட்ட பிளானு ஃபஸ்ட்டு 5 நாள் நான் எடுத்தேன். ஐ மீன்ஸ் ஏப்ரல் மந்த்து 2nd வீக் நான் எடுக்கிறேன். எடுத்து ஆர்கானிக்கை மட்டும்
தரவாக முடிக்கிறேன். அந்த 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 5 டேஸ் நான் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கொண்டு வரல. ஆர்கானிக்கை மட்டும் ஃபுல் இதுதான் என்னோட சேஞ்ச். என்னோட ஸ்கோரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு மேக்ஸிமம் ரீசன் இதுதான், இந்த பிளான் தான். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு ரியாக்ஷனுமே இன்ச் பை இன்ச் ரியேஜென்ட் என்னது, இந்த ரியேஜென்ட் இந்த ரியாக்ஷனுக்கு வரும்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் ஃபுல்லாக தரவாக படித்து அதுக்கான கீ பாயிண்ட்ஸாக எடுத்து அந்த 10 பேஜஸ் நோட்டில் கண்டிப்பாக 3 பேஜஸ் நோட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நான் ஒதுக்குனேன். அந்த 3 பேஜஸ் தான் என்னோட ஆர்கானிக்கு 16 out of 16 அப்படிங்கிற ஸ்கோரை கொண்டு வந்தது. ஐ மீன்ஸ் கொஷின் 16 கொஷின்ஸ்க்கு 16 கொஷின்ஸ் நான் கரெக்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அது கொண்டு வந்தது அந்த 3 பேஜஸ். அந்த அளவுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் 5 டேஸில் நான் என்ன பண்ணேன்னா ஆர்கானிக்கை விட்டு ஒதுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்கானிக் டிப்பில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் பண்ணது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி தான் நான் வந்து எந்த ஒரு நோட்ஸுமே அப்போதைக்கு எடுக்கல. அப்போதைக்கு தான் நான் எடுத்தேன் ரிவிஷன் நோட்ஸ்னு சொல்லிட்டு. என்சிஆர்டி நான் படிக்கல. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு சம் கீ பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் நான் உட்காந்து ஃபார்முலாஸை மட்டும் தரவாக படித்து அந்த 5 டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 700+ ஃபிசிக்கல் கொஸ்டின் மட்டும் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ கிடைக்கிற கொஷின் பேப்பர்லாம் நிறையா சோர்ஸஸ்லேருந்து எனக்கு கிடச்சிச்சு. அந்த சோர்ஸஸ் நான் இங்கே சொல்ல முடியாது. ஸோ நிறையா சோர்ஸஸ்லேருந்து எனக்கு கிடச்சிச்சு. என்னோட அகாடமி, என்னோட கோச்சிங் சென்டர், என்னோட ஆன்லைன் கோச்சிங், என்னோட ஆஃப்லைன் கோச்சிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான சோர்ஸஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச கொஷின்ஸ் எல்லாம் விடாமல் போட்டேன். அதுலேருந்து வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சார்ட் போட்டேன். ஐ மீன்ஸ் என்னோட வந்து மிஸ்டேக் நோட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மிஸ்டேக் நோட்டில் என்னோட ஒவ்வொரு கொஷினுமே இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் மிஸ்டேக், அதில் இந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ. அதுதான் எனக்கு ஃபைனலாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தூக்கி விட்டுச்சு. எனக்கு எப்பயுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தரவாக வந்துடும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அடித்து இறக்கிறோம். பட் அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் லாஸ்ட் மினிட் அந்த 5 டேஸ், இந்த 5 டேஸ் தான் கெமிஸ்ட்ரியில் எனக்கு ஒதுக்குன ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டேட் அண்டு டைம்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரிவிஷனுக்கான நோட்ஸை நீ மேக் பண்ண பார்த்துக்கோ. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் படிக்காத, எந்த ஒரு சேனல் வீடியோவும் பார்க்காத, முக்கியமாக என்சிஆர்டியை ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்காத. ஆல்ரெடி நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் என்சிஆர்டி படிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீ வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வரையும் என்சிஆர்டியை நான் படிக்கல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தூக்கி புக்கை தூக்கி உட்கார வைக்கிறேன்னா தயவு செஞ்சு விட்டுரு, என்சிஆர்டி படிக்காத, சார்ட் நோட் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 5 டேஸில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எதனாலனே லாஸ்ட் 5 டேஸில் இன்ஆர்கானிக் வந்து லைக் பயாலஜி மாதிரி. பயாலஜி எப்படி தியரி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இன்ஆர்கானிக் மறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது லாஸ்ட் 5 டேஸ் வைக்கும்போது அப்படியே நீங்கள் முழுங்குறீங்க, அப்படியே போய் கக்குற மாதிரி அந்த லைன் அப்படியே மெமரியில் இருக்கும். அப்படியே இந்த கண்ணை மூடி எஃப் பிளாக்கில் லாந்தனைட்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பேஜ் வந்து முன்னாடி நிற்கும். அப்போ அந்த லைன் கண்ணு முன்னாடி ஓடும்போது அப்படியே டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்காண்டி தான் இந்த லாஸ்ட் 5 டேஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஒதுக்குறது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் அண்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இந்த 4 லெசனுக்கும் என்சிஆர்டி பார்க்காம நீ உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடாத. இதுக்காண்டி தான் நான் பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் இந்த 3 லெசன்ஸையும் நான் என்சிஆர்டி டீகோடிங் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். அந்த கம்ப்ளீட்டாக பண்ணி அதனுடைய பிடிஎஃபை டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. அது வந்து உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீ 5 டேஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 2 டேஸ் இருந்தால் போதும். நான் கொடுத்த டீகோடிங்கை நீ வந்து தரவாக பார்த்து முடிக்கிறதுக்கு. நான் கொடுத்த டீகோடிங்கை மட்டும் பார்த்துட்டு போ. இன்ஆர்கானிக்கில் 15க்கு 15 ஈஸியாக அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு 5 மார்க் டெஸ்ட் வைக்கிறேன். இந்த 5 மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் நீ ரீநீட்டில் பார்க்கக்கூடிய கொஷினாக இருக்கும். ரீநீட்டில் வரக்கூடிய மாடலில் தான் நான் உனக்கு இங்கே 5 மார்க் டெஸ்ட் சீரீஸாக மேக் பண்ணியிருக்கேன். இந்த 5 மார்க் டெஸ்ட் சீரீஸில் 3 மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஜூன் 6 அண்டு ஜூன் 7 இந்த 2 டேஸ் நான் உனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி 3 மார்க் டெஸ்ட் சீரீஸை உனக்காண்டி சால்வ் பண்ண போகிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோ, லைவில் வந்து சால்வ் பண்ண போகிறேன். சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் உங்களுக்கு அந்த சால்விங் லைவ் செக்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ நோட் பண்ணிக்கோ. ரிமைனிங் 2 வந்து நம்மளோட அஃபிஷியல் ஆப்பில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 2 கொஷின் பேப்பர் நீ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடதை நான் சொல்லிட்டேன். என்னோட ஸ்கோர் என்னோடது முடிஞ்சு. நான் ஒன்று சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சது எனக்கு கிடச்சிருச்சு. என்னோடய ஸ்கோர் 176 180க்கு. ஸோ நான் கடந்து வந்த பாதையை நான் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் கடந்து வந்த பாதையை நான் உங்களுக்கு சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரென்த் ஆகுது உங்களோட ஸ்ட்ரென்த், யுவர் ஸ்ட்ரென்த். மை எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத. இப்போ நான் சொன்னதில் ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். வேறு ஏதாச்சும் எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ வாட்ஸ்அப்பில் பண்ண 9361987994 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ண. நான் வந்து காலேஜில் இருக்கும்போது என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. மாட்டினேன்னா ஃபோன் வந்து ஜப்தி பண்ணிடுறாங்கன்னா எனக்கு வந்து
நான் 5.5 இயர்ஸ் முடிச்சு வரக்குள்ளே எனக்கு தரமாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணி விட்றாதீங்க. கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே ஈவினிங் 5 to 6 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் நான் என்ன இருந்தாலும் பார்த்துருவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த 15 டேஸ் தான் வந்து உங்களுக்கான லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நீங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறது இந்த 15 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவி பண்ணி தரேன். இப்போ வரையும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் உதவி பண்ணுவேன். ஆஃப்டர் நீட்டும் உதவி பண்ண தான் போகிறேன். உதவி அப்படிங்கிறது நம்ம சேனல்லேருந்து எப்பயுமே உங்களுக்கு சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. உங்கள் எல்லாத்தினாலையும் நான் போட்டிருக்கக்கூடிய ஸ்டெத் அண்டு ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறது உங்கள் கழுத்துலேயும் வரதான் போகுது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட், ஒரு த்ரூ கோல் தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து நீங்கள் ஆக்டிவ் ஆகணுன்ட்டு. ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லைக் பட்டன் நீங்கள் எனக்கு நான் 170 + 176 எடுத்ததுக்கான நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள், ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை, சி யூ.